தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த நாட்டினுடைய அதிகார பரவல், அதிகார மீட்சி, இறையாண்மை பகிர்வு என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். தட்டு தடுமாறி ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் தான் தமிழ்நாடு அரசு இது பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை அமர்த்தி இருக்கிறது. அந்த குழுவினுடைய முதல் சந்திப்பே ஒரு போன வாரம் தான் நடந்திருக்கிறது. ஏன் 2 வருஷம் கழிச்சு நீ அறிக்கை கொடுத்தா போதும் முன்னாடியே முடிச்சிட்டான். அதனால மிக நிதானமாக அவர்கள் கூடுவதற்கான முதல் கூட்டத்தையே முதலமைச்சர் சாருக்கு முன்னாடி உட்கார்ந்து அவங்க எல்லாருமே அறிமுகம் வச்சு கொண்டிருக்காங்க. அதற்கான துணை குழுக்கள் என்று அன்றைக்கு தான் போட்டிருக்கிறார். ஒரு போன வாரம் தான் மாநில சுயாட்சிக்கான குழுவை அமைத்து விட்டால் மாநில சுயாட்சி நாயகன் என்று அதற்கு முன்னாலே ஸ்டாலினுக்கு பட்டம் கொடுத்துட்டு. ஆனால் மாநில சுயாட்சி அல்ல, டெல்லியிலே கூட்டாட்சி அல்ல, இது ஒரு அரசு. இந்த அரசுகளினுடைய கூட்டமைப்பாக இந்தியா மாற்றப்பட வேண்டும். எனவே அது கூட்டரசாக மாற வேண்டும். கூட்டாட்சி அல்ல, கூட்டரசு என்று தெளிவுபடுத்தி தமிழ் தேசிய பேரியக்கம் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது. ஏன் இன்னைக்கு பல பேர் என்ன கேட்கிறார்கள், இருக்கிற அதிகாரத்தில் எந்த கொள்ள அடிக்கிறான், நீங்க இந்த மாநிலத்துக்கு இன்னும் கூட அதிகாரம் வேணும்னு கேட்கிறீங்க, வரி விதிக்கிற அதிகாரம் முழுவதும் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று எனக்கு முன்னாலே அருணபாரதி பேசினார். இப்ப அறகுறையா கிடைக்கிற